ஹாய் ஹலோ கைஸ் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நாம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எஸ்பிஓவில் 3 அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் அப்டேட் என்ன அப்படின்னா 1000 பேர் ஐடி வந்து பார்த்தீங்கன்னா சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ எதுக்காக சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க இந்த வீடியோவில் பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து என்னன்னா, அந்த வீடியோ கேவிசி சொல்லியிருந்தாங்க இல்லையா, அது வந்து அந்த அளவுக்கு சேஃப் வந்து கிடையாது. அதுக்கு அவங்க என்ன பண்ண போகிறாங்க அதை பற்றி பார்க்கலாம். நெக்ஸ்ட் இந்த வாலெட் ட்ரான்ஸ்ஃபர் வந்து பண்ண சொல்லியிருக்காங்க. அதாவது இந்த போனஸ் வாலெட்டும் டாஸ்க் வாலெட்டில் அமௌண்ட்டை நீங்கள் எல்லாமே அந்த அப்டேட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சேஞ்ச் பண்ணணும். அதுக்கு எத்தனை நாள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டைம் கொடுத்துருக்காங்க. அப்படி சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னா உங்களுக்கு என்ன ஆகும். ஸோ இதை பற்றி தான் நம்ம வீடியோவில் ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ நம்ம சேனலுக்கு புதுசாக வந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி ஆல்ல செட் பண்ணி வச்சுங்க. அப்போ நம்ம போகிற வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த 1000 பேர் ஐடி ஏன் சஸ்பெண்ட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் டவுட் இருக்கும். ஏன் அப்படின்னா அவங்க 1000 பேருமே எல்லாருமே வந்து ரீஃபண்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. ஏன்னா ஒரு சம்திங் ஒரு 700 பேர் தான் ரீஃபண்ட் அப்ளை பண்ணியிருந்தாங்க. இப்போ வந்து இன்னும் ஒரு 300 பேர் எக்ஸ்ட்ரா பண்ணியிருக்காங்க போல. 1000 பேர் வந்து ரீஃபண்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அது sbo.tvm@gmail. அந்த மெயிலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மெயில் பண்ணி இந்த மாதிரி எனக்கு ரீஃபண்ட் வேணும்னு சொல்லிட்டு அப்ளை பண்ணியிருக்காங்க. அவங்க எல்லாம் மெயில் செக் பண்ணிவிட்டு அவங்களுடைய இதை வந்து பார்த்தீங்கன்னா ஏற்றுக்கிட்டு அவங்களுடைய அப்ரூவல் வந்து பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. இப்போ இதில் நிறைய பேர் வந்து ப்ரோ நான் வந்து அப்ளை பண்ணவே இல்லை, நான் ரீஃபண்ட் வந்து கேட்கவே இல்லை, ஆனால் என்னோட ஐடி சஸ்பெண்ட் ஆயிருக்கு அப்படின்னா நீங்கள் வந்து கமெண்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுங்கள். இது மாதிரி நான் அப்ளை பண்ணலை, நான் மெயில் பண்ணலை, ஆனால் என்னோட ஐடி சஸ்பெண்டில் இருக்குன்னு சொல்லிட்டு சொன்னீங்க அப்படின்னா உங்களோட இதை வந்து பார்த்தீங்கன்னா கேன்சல் பண்ணிடுவாங்க. உங்களுக்கு ஐடி வந்து பார்த்தீங்கன்னா ஆக்டிவேஷன் பண்ணி கொடுத்துரும். ஓகேங்களா. இப்போ சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க இல்லையா, இப்போ நெக்ஸ்ட் உங்களுக்கு பேமெண்ட் எப்போ வரும் அப்படின்னா இந்த ஏப்ரல் 10க்குள்ளே உங்களுடைய அக்கௌண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்துடும். அதுக்கு என்னென்ன பண்ணுவாங்க அப்படின்னா உங்களுடைய ஐடி வெரிஃபிகேஷன், உங்கள் அக்கௌண்ட் டீடைல்ஸ் எல்லாமே செக் பண்ணிட்டு தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரீஃபண்ட் கொடுப்பாங்க. அப்போது இந்த 1000 பேர் சஸ்பெண்ட் ஆனவங்களுக்கு என்ன ஆக போகுதுன்னா ஏப்ரல் 10க்குள்ளே உங்களுடைய அமௌண்ட் ஆனது ரீஃபண்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கொடுத்துருவாங்க. ஓகேங்களா. ஸோ இது ஃபஸ்ட் அப்டேட். செகண்ட் அப்டேட் என்ன, இந்த வீடியோ கேவிசி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 நாளைக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட் வந்துச்சு. அது சொன்னதுலேருந்தே நிறைய பேருக்கு நிறைய குழப்பங்கள் வந்துட்டுருக்கும். நிறைய வைஃப் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது அவங்களுடைய ஹவுஸ் ஒய்ஃபாக இருப்பாங்க. ஸோ அவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு தெரியாமல் வந்து பார்த்தீங்கன்னா ஐடி போட்டு வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க. இப்போ திடீர்னு வீடியோ கால் பேசணும் அப்படின்னா ஒரு பயம் இருக்கு இல்லையா. அதே போல் வந்து ஒரு ஆன்லைன் ஜாப்பில் வந்து நம்மளுடைய வீடியோ காலை வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்குற அளவுக்கு பார்த்தீங்கன்னா இது நம்பிக்கையான நிறுவனமான்னு சொல்லி நிறைய பேருக்கு நிறைய கேள்விகள் வந்து போச்சு. அதேமாதிரி வீடியோ அந்த இதெல்லாம் பண்ணுறது வந்து இது அஃபென்ஸு அந்த மாதிரி விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ அப்போது எஸ்பிஓ இருக்கிற அதாவது எஸ்பிஓக்குள்ளே இருக்கிற வரைக்குமே அது வந்து பிரச்சனை கிடையாது. அதை விட்டு வெளியே போயிடுச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா பிரச்சனை தான். ஓகேங்களா. ஸோ அதனால தான் என்ன பண்ணுறாங்கன்னா எஸ்பிஓ அந்த வீடியோ அந்த கேஒய்சி வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு பண்ணாமல் வேற ஒரு விஷயத்து மூலிமா நான் வந்து பண்ணலாம்னு சொல்லிட்டு ஒரு ஆல்டர்னேட்டிவ் விஷயத்தை யோசிச்சுட்டு இருக்காங்க. அதுவுமே கண்டிப்பாக வந்து இன்னும் ஒரு 1 ஆர் 2 டேஸில் நம்மளுக்கு வந்து அப்ரூவல் வந்து கிடச்சுன்னு சொல்லியிருக்காங்க பேங்க் சைடில். ஓகேங்களா. இப்போது ஒரு முக்கியமான வேலையை நம்ம பண்ண போகிறோம். என்ன அப்படின்னா ஒரு வெல்கம் லெட்டர் வரும். அந்த வெல்கம் லெட்டர் நம்ம என்ன டவுன்லோட் பண்ணி அதை பிரிண்ட் அவுட் எடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா சைன் போட்டு அதை ஸ்கேன் பண்ணி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அந்த க்ளவுட் ஸ்டோரேஜில் வந்து பார்த்தீங்கன்னா அப்ரூவல் வந்து பண்ண போகிறோம். ஏன் பண்ண போகிறோம் அப்படின்னா இது மாதிரி நாங்கள் அந்த கம்பெனியில் ஒர்க் பண்ண போகிறோம் இந்த ஸ்டாஃப்னு சொல்லிட்டு அது ஒரு அடையாளம் மாதிரி. ஓகேங்களா. ஸோ அதுவுமே நம்ம பண்ண போகிறோம். அது கூடவே வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேஒய்சியுமே அட்டாச் பண்ணுற மாதிரி இதே ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காங்க. அது எந்த அளவுக்கு சாத்தியமாகவும் தெரியல. ஓகேங்களா. 1 ஆர் 2 டேஸில் நம்மளுக்கு வந்து தெரிய வந்துடும். ஓகேங்களா. அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் அந்த வாலெட் ட்ரான்ஸ்ஃபர். ஸோ இதான் 3வது அப்டேட், முக்கியமான அப்டேட். ஓகேங்களா. ஸோ இப்போ உங்களுடைய எஸ்பிஐ ஐடி லாகின் பண்ணிடுங்க. உங்களுடைய எஸ்பிஐ லாகின் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய ஆப்ஷன் இந்த ஆப்ஷன் காமிக்கும் உங்களுக்கு வாலெட் ட்ரான்ஸ்ஃபர்னு சொல்லிட்டு. ஸோ இந்த வாலெட் ட்ரான்ஸ்ஃபர் நீங்கள் கொடுத்துட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த சூஸ் வாலெட் கொடுங்க. ஏன்னா எல்லா அமௌண்ட்டுமே அதாவது இந்த டாஸ்க் வாலெட்டும் சரி போனஸ் வாலெட்டும் சரி இந்த 2 வாலெட்டில் அமௌண்ட்டை நீங்கள் என்ன பண்ணணும் அஃப்லேட் வாலெட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சேஞ்ச் பண்ணணும். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா இந்த வாலெட் ட்ரான்ஸ்ஃபர் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கொடுத்துட்டு ஸோ நீங்கள் போனஸ் வாலெட் எவ்வளோ இருக்கும் மேலே காமிக்குது உங்களுக்கு. எனக்கு 200 இருக்குது. ஓகேங்களா. ஸோ இப்போ இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா உங்களுக்கு ₹1 கூட அதில் இருக்கவே கூடாதுங்க. ஓகேங்களா. ₹1 இருந்தாலுமே நீங்கள் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள் ஒன் டைம் எலிஜிபிள் ட்ரான்ஸ்ஃபர் அமௌண்ட் ஃபார் ₹1. அப்போ நீங்கள் அமௌண்ட்டில் அந்த வாலெட்டில் ₹1 இருந்தால் கூட நீங்கள் வந்து தாராளமாக ட்ரான்ஸ்ஃபர் வந்து பண்ணிக்கலாம். இப்போ நான் போனஸ் வாலெட்டை நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா அமௌண்ட் காலி. ஓகேங்களா. அடுத்து டாஸ்க் வாலெட்டு எனக்கு ₹450 டாஸ்க் வாலெட் இருக்குது. ஓகேங்களா. நான் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணேன் அவ்வளோதாங்க. இப்போ பாருங்கள் நான் ட்ரான்ஸ்ஃபரும் பண்ணிட்டேன். இப்போ பாருங்கள் என்னுடைய வாலெட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ₹19,301 எனக்கு இருக்குது. இந்த வாலெட் எனக்கு 0 இருக்குது. இந்த வாலெட் 0 இருக்குது. அப்போ எல்லா வாலெட்லையுமே எனக்கு 0 இருக்குது. பார்த்தீங்களா. இது டோட்டல் இது கிடையாது. ஸோ இது 0 இது 0 0 0. ஓகேங்களா. அப்போ இந்த எல்லா வாலெட்டுமே 0 இருக்கணும். இப்போது இந்த டாஸ்க் வாலெட் இந்த போனஸ் வாலெட் இந்த 2 வாலெட்டுமே என்ன பண்ண போகிறாங்கன்னா ஆட்டோ விட்ராலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து கனெக்ட் பண்ண போகிறாங்க. அப்போ கனெக்ட் பண்ணக்குள்ள உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா அதை கனெக்ட் பண்ணும் போது இந்த வாலெட்டில் எவ்வளோ அமௌண்ட் இருந்தாலுமே அது 0 ஆகிடும். தானாகவே 0 ஆகிடும் ஆட்டோமேட்டிக்காக. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் ஸோ இந்த வாலெட்டில் அமௌண்ட்டை இந்த 1 வீக்குக்குள்ளே இதுக்கு டைம் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரைடே வரைக்கும் தான் கொடுத்துருக்காங்க. அப்போது உங்களோட டவுன்லைன்ஸு உங்களோட டீம் மெம்பர்ஸ் யாராக இருந்தாலுமே தயவு செஞ்சு இது சொல்லி புரிய வைங்க. இந்த வாலெட்டில் அமௌண்ட்டை இந்த அஃபிலியேட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சேஞ்ச் பண்ண சொல்லுங்கள். ஓகேங்களா. ஸோ இதில் ₹1 இருந்தாலும் சரி இதுக்கு சேஞ்ச் பண்ண சொல்லுங்கள். இதுலேயும் ₹1 இருந்தாலும் இதில் வந்து சேஞ்ச் பண்ண சொல்லுங்கள். வாலெட் ட்ரான்ஸ்ஃபர் போகிறீங்க போயிட்டு அதில் போயிட்டு சேஞ்ச் பண்ண சொல்லுங்கள். ஓகேங்களா. ஸோ இது முக்கியமான அப்டேட்டு. எல்லாருக்குமே இந்த வீடியோ ஷேர் பண்ணி எல்லாமே பண்ண சொல்லுங்கள். ஓகேங்களா. ஸோ இதுதான் இப்போதைக்கு இருக்க அப்டேட். ஓகே. எஸ்பிஐ எப்போ லான்ச் ஆகும் என்ன ஆகும்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் ஒரு டவுட் வந்து போயிட்டுருக்கு. எல்லாமே சீக்கிரமாக நடக்கும் சொல்லிட்டு ஒரு நம்பிக்கை இருக்குது. எல்லாமே பொறுத்திருப்போம் காத்திருப்போம் நல்லதே நடக்கும். ஓகேங்களா. அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். அன்பு 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 அஃபிஷியல். தேங்க்ஸ் எனக்கு. பாய்.